இங்கே எல்லா கட்சிக்குமே விஜய் அரசியலுக்கு வருது வயிற்றுல புளிய கரைக்கும். இருக்கிற யூத், அது விசிகாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், சொல்லலாம் தம்பி, அதெல்லாம் பேசலாம், அண்ணன் தம்பி உறவெல்லாம் பேசலாம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பீதி இருக்கு. நம்ம கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஓடி போயிடுவாங்களோ, இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான கட்சி. விஜய் இங்கிருந்து எடுத்துருவாரோ, அங்கிருந்து எடுத்துருவாரோ, எல்லா கட்சிக்குமே ஒரு சேதாரம் எங்கிருந்து வரும்? அந்த 100க்குள்ளேருந்து தானே வரும். இவர் பேசக்கூடிய அந்த அறிக்கையை கூர்ந்து கவனிப்பாங்க. இந்தியாவே கூர்ந்து கவனிக்கும். ரொம்ப நீங்கள் கலந்தீங்கன்னா சில விஷயங்கள் பேச வேண்டிய சொல்லுவாங்க. ஒரு 2 மணி நேரம் மாநாட்டை பேச போறாரு. அப்போ எல்லாத்துக்கும் பதில் வந்துடும். அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க கட்சி வேலைகள் தான் சார். சினிமா வேலைகள் ஒரு 20% ஆகிடும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்த போறாரு. அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போது? விஜய் எந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ ஒரு விஷயம் சார், ஏன் எல்லா விஷயமும் விஜயோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, அரசியல் நகர்வுகள், அது எல்லாமே கொஞ்சம் தாமதமாக இருக்குது, இல்லை ரகசியம் காக்கப்படுதுன்ற 2 விஷயம் இருக்குது. ஏன் டிலே பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இது டிலேவே இல்லை. அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது டிலேவே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு இல்லையா, அதுக்கு காரணம் இருக்குன்னா, கடந்த கால அரசியல், விஜயகாந்த் அரசியல், கமலஹாசன் அரசியல், ரஜினிகாந்த் அரசியலும் சேர்த்துக்கலாம். அவர் வரலன்னா கூட பேக் அடிச்சார். ஸோ அது மாதிரி அதெல்லாம் பார்த்து இவங்களுடைய அரசியல் நகர் திட்டமிட்டு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறாங்கன்றது ஒன்று. இன்னொன்று ரகசியம் காக்கப்படுதுன்றது கேட்டால், சில நிகழ்ச்சிகள் சீர்குலைக்கப்படுது. ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயங்கள் செய்யும் போது அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இன்னும் அந்த அரசியல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கட்டமைப்புகள் பார்த்தீங்கன்னா, முதல்நிலை கட்டமைப்புன்றது ரொம்ப சிறியதாக இருக்குது. ஒரு 16 மாவட்டங்களை கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் முதல்நிலை கட்டமைப்புன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா விரிவடையில் சிறியதாக இருக்குது. ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் உள்ள ஒரு குழு மாதிரி தான் இருக்குது. ஒரு தலைமை கழகம். நான் துல்லியமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக நான் இல்லை. ஆனால் வரக்கூடிய செய்தி, பெறக்கூடிய செய்தி இருக்குது இல்லையா, இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய குழுவாக இருக்குது. அங்கே பேசுனா விஜய் அவர்கள் பேசணும், அல்லதுன்னா புஷியானந்த் அவர்கள் பேசணும். புஷியானந்த் அவர்கள் பேசினா உண்மையாக சொல்லப்போனால் சிலது சொதப்பல் ஆகுது. அது சொதப்பல் ஆகணுன்னே சில கேள்விகள் கேட்கப்படுது. அவரும் கேட்டால் ஒரு பாண்டிச்சேரி அரசியலாக தான் இதை பார்க்குறாரு தவிர, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் புரிதல் அவருக்கு இருந்தால் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அவருக்கு. அரசியல் புரிதல் வேறு, அதை செயல்படுத்துறது வேறு. இங்கே புரிதல் எல்லாருக்குமே இருக்கலாம். அதாவது தேர்ந்த அரசியல்வாதிகளை விட இந்த அரசியல் பார்வையாளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வேறு லெவலில் பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் பல அரசியல் கட்சி நிபுணர்கள், கருத்து கணிப்பாளர்களாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, காலை மடக்கி வச்சு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களால போயிட்டு ஒரு தேர்தலை சந்திக்க முடியுமா, அல்லது தேர்தலில் பிரச்சார கூட்டத்தில் பேச முடியுமா, அல்லது மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பேச முடியுமா? ஒன்றுமே இல்லை. சின்ன சங்கம், கோயம்பேட்டில் வியாபாரிகள் சங்கம், காய்கறி வியாபாரிகள் சங்கம் மிகப்பெரிய கலையபுரம் ஆயிடுச்சு. மொத்தமே ஒரு 200 பேர் தான். அப்போது ஒரு மாவட்ட நிர்வாகிகள், ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அவங்களால கலந்துக்க முடியாது. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்னவோ கேட்டிங்க, நான் இங்கே வரேன், அதை சொல்லிடுறேன். நான் இப்போ பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிபுணர், பல முறை முதலமைச்சரில் உருவாக்கியிருக்கிறார், ஏன் பிரதமரே உருவாக்கியிருக்கிறார். தண்ணி குடிக்கிறார் பீகாரில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது. ஸோ அதனால் இங்கே அரசியல் புரிதல் என்பது வேறு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற செயல்படுத்துறதுன்றது வேறு. இப்போ செயல்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே புதுசு. நல்லா புரிஞ்சுங்க, விஜய் அரசியல் கட்சிக்கு புதுசு. அனுபவங்கள் இருக்கலாம், அரசியல் புரிதல் இருக்கலாம். ஆனால் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை குழு, அந்த ஆலோசனை குழுக்கு முன்னாடி ஒரு நிர்வாக குழு, ஒரு சிறிய குழுவாக இருக்குது. மாவட்ட கட்டமைப்புகள் இருக்குது, சில இடங்களில் பலவீனமாகவும் இருக்குது. நான் எல்லாமே பலம் பொருந்திய அமைப்பாக, ஏன்னா இது ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? முதல்ல பால் தேவை, அதுக்கப்புறம் இந்த லாக்டோஜன், செர்லாக் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் குழச்சி கொடுப்பாங்க. இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு 5 வயசு 6 வயசு ஆச்சுன்னா, அப்புறம் 4 வயசு ஆகிடுச்சுன்னா கறி, இதெல்லாம் மட்டன் கிட்டன் இதெல்லாம். ஸோ இது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது. அப்போது ஒரு சிறிய குழுவாக வச்சுருக்கிறாங்க. அங்கே எந்த பாலிடிக்ஸும் இருக்காது. அந்த குழுக்கள் இருந்தால் உண்மையாக செயல்படுற குழுக்களாக இருக்குது. சிறிய குழு, விஜய்க்கு பிறகு இருக்கக்கூடியது இந்த மாநில நிர்வாகிகள் சிறிய குழு தான் இருக்குது.
ஒரு 10 பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோ. அந்த 10 பேர் கொண்ட குழுவில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வந்து விஜய் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் கேட்டிங்க இல்லையா அண்ணன், இது எல்லாமே ரகசியம் காக்கப்படுதுன்னு நான் சொன்னேன்ல. ஏன் ரகசியம் காக்குதுன்னா, இது ஆரம்பத்திலேயே நசுக்கணுன்ற வேலைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுதான் இங்கே நீங்கள் பல பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெளிப்பார்வையில் சொல்கிறது. உதய் வெர்சஸ் விஜய், திமுக தான் வந்து இவருக்கு வந்து எதிராக செயல்படுது, மற்றவங்கெல்லாம் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க விஜய்க்கு, விஜய் சொல்கிறது இருக்கட்டும், விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே எல்லா கட்சிக்குமே வந்து விஜய் வந்து அரசியல் வருது வயிற்றுல புளியை கரைக்குது. ஏன்னா அவர் கமல் மாதிரி மாதிரி வரல, விஜயகாந்த் மாதிரி வரல, ரொம்ப திட்டமிட்டு அடுத்தடுத்து நகர்வு வைக்கிறார், எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறார். பணம் செலவினம் உட்பட எதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை செலவு பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணுறாரு. அது பல பேருக்கு தெரியாது, உள்ளே இருக்கிறவங்க தான் தெரியும். ஒரு சொல்கிறாங்களே நிறைய பேர் ட்விட்டரில் அரசியல் பண்ணுறாரு, அப்புறம் வந்து இன்டர்நெட்டில் அரசியல், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கே கூட பல செலவுகள் பண்ணி பல ஆப்களை வந்து அவர் வந்து கைவசம் வச்சுருக்கிறாரு. ஒட்டுமொத்த அரசியலை கண்காணிக்கிறது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை வந்து கட்சி நிர்வாகத்தை வந்து பார்வையிடறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ இது வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு அனுபவசாலிக்கு என்னெல்லாம் வந்து இருக்குமோ, ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறவங்க என்னெல்லாம் அனுபவம் இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ள கைக்குள்ளே வச்சுருக்கிறார். சில சிஸ்டங்கள் மூலமாக வச்சுருக்காரு, சில நபர்கள் மூலமாக வச்சுருக்கிறார். ஸோ இது எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஏன் இவ்வளோ ரகசியம் காக்கணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஒரு எதிராக தான் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க கூட, யார் நெருங்கிய நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒட்டி உறவாடினவங்க கூட அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது நான் இருக்கிற பக்கத்தில் சொன்னது இல்லை. விஜயகாந்தும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தான் இல்லை, அவங்களா வரணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதே விஜயகாந்துக்கு என்ன நிலைமையோ அதே தான் இவருக்கும். சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இவர்கிட்ட வந்து உடனே நாங்கள் ஆதரிக்கிறோம்லாம் வரல. ஒரு பக்கம் பொறாமையும் கூட இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்கிற யூத்து, அது விசிகாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், சொல்லலாம் தம்பி அதெல்லாம் பேசலாம், அண்ணன் தம்பி உறவெல்லாம் பேசலாம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பீதி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஓடி போயிடுவாங்களோ, இது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான கட்சி, விஜய் வந்து இங்கேருந்து எடுத்துருவாரோ அங்கேருந்து எடுத்துருவாரோ, எல்லா கட்சிக்குமே ஒரு சேதாரம் எங்கேருந்து வரும், அந்த 100க்குள்ளேருந்து தானே வரும். அப்போ அந்த 100க்குள்ளேருந்து வரும்போது வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருந்து போயிடணும், நம்ம அப்படியான ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள், சந்தேகங்கள், கேள்விகள்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நாளைக்கு விஜய் பதில் சொல்ல மாதிரியான பேச்சு இருக்குது. நிச்சயமாக இருக்குது சார், நிச்சயமாக. நீங்கள் சொல்லுவீங்க, இதே இடத்துல நம்ம பேசுவோம் மறுபடியும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டால், இந்த கொடி அறிமுக விழா வந்து நாளைக்கு நடக்குது, இது முடிஞ்சிருக்குன்னா மாநாட்டுக்கான வேலைகள் தீவிரமாக இருக்குது. இதுக்கு இடையில் 5ஆம் தேதி மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது, கோட்டோட கொண்டாட்டம், சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து மாநாட்டோட தீவிரமான வேலைகள் இருக்குது. அந்த மாநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் இவர் பேசக்கூடிய அந்த அறிக்கையை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க, இந்தியாவே கூர்ந்து கவனிக்கும். இதை மிகப்படுத்தி சொல்கிறாரு, ரொம்ப ஓவர் பில்டப் கொடுப்பாரு. விஜய்னாலே வந்து சேகரா வந்து ஓவர் பில்டப், இது ஓவர் பில்டப்பே கிடையாது. பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், திமுக, அண்ணா திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னும் இந்த மாநாட்டில் வந்து இவர் வந்து இணைஞ்சிருவாங்களா, அவங்க மாநாட்டில் இணையிறதே கிடையாது. முழுக்க முழுக்க விஜயோட ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அந்த மாநாட்டில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து தலைவர் அழைக்கிறாருன்னு சொன்னால் அது அவர் தான் முடிவு பண்ணுறாரு. இன்றைக்கு வரைக்கும் அது முடிவாகலை. இந்த நிமிஷம் வரைக்கும் மாநாட்டுக்கு அழைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து உருவாகவே இல்லை. ஏன்னா இதுக்கும் சில அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும், தெரியாத விஷயத்தை சொல்லி ஆகணும். விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி தொடங்குறத 2 பிரதான கட்சிகள் விரும்பவே இல்லை, அதை தாண்டி மற்ற கட்சிகளை விரும்பலை. இதுதான் உண்மை. வைகோ விரும்பியிருப்பாரா, அல்லது திருமாவளவன் வந்து விரும்பியிருப்பாரா? திருமாவளவன்லாம் நேருக்கு நேர் விமர்சனமே பண்ணார், அது மறைக்கிறதுக்கே இல்லை. ஒரு நடிகன் நாடால் ஆசைப்படலாம், நான் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் தான் விசிகாவில் இருக்க திருமாவளவன். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணிக்கு அவரை தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கிறது தான் வேறு விஷயம். ஆனால் இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் இவருக்கு ஏற்பட்டக்கூடாது இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்துக்கு நல்லா தெரியும் நம்ம அரசியல் கட்சி தொடங்குறது யாருக்குமே வந்து பிடிக்கல அப்படி சொல்லிட்டு. அப்போ 2 சம்பவங்கள் நடந்தது. உண்மை ஒன்று என்னன்னா, நேரடியாக கலைஞர்கிட்டே கொண்டு போய் இன்விடேஷன் கொடுக்குறாரு. அவர் எப்படி ரிசீவ் பண்ணாருன்றது வந்து சொல்ல முடியாது. அதாவது என்னென்னா இருக்கிறதுல பெட்டர்னு சொல்லலாம். இருக்கிறதுல வந்து கேட்டால்
ஒரு பெட்டராக வந்து என்ன அப்படின்னு சரி சரி பார்த்து அப்படின்னு அந்த இயல்பை காட்டிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயாவது இந்த மரியாதை இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறான், நமக்கு எதிராக தொடங்குறதா இருந்தால் கூட நமக்கு பாதிப்பு இருந்தால் கூட கலைஞர் வரவேற்கிறாரு, அந்த இன்விடேஷன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டு சரி சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஸோ அங்கே தான் அப்படி தான் நடக்குது. சரிங்களா? பெரிய வரவேற்பு இல்லை கலைஞர்கிட்ட. ஆனாலும் இருந்தாலும் வந்து வந்தவங்கள வாசலில் நிற்க வைக்காமல் வர வச்சு இவரும் கொண்டு போய் கொடுக்குறாரு தைரியமாக. அதே மாதிரி ஜெயலலிதா கிட்ட போய் கேட்கும்போது அனுமதியே கிடைக்கல. இவர் தெரியும்ல, என்ன தூக்கி கேட்டுக்குள்ளே வீசி எறிஞ்சிட்டு வந்துடுறாரு. இந்த ரெண்டு சம்பவம் நடந்தது. மறைக்கலாம் சில பேர், அரசியல் நாகரிகம்லாம். இது 2 சம்பவம் நடந்தது. விஜய் அந்த மாதிரி போய் எல்லாரும் இன்வைட் பண்ணுவாரா? இங்கே தான் இப்போ கேட்டிங்க பார்த்தீங்கன்னா தான் இது ஒரு அனுபவம். விஜயகாந்துக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்குல்ல, அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி மெயில் இதெல்லாம் இருக்குது இல்லையா. போய் அசிங்கப்படுறத விட ஒரு பொதுவான அழைப்புன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பகிரங்கமான ஒரு அழைப்பு இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த சிறப்பு அழைப்பாளர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது. இல்லை, பொதுவாகவே அரசியல் கட்சி தொடங்கும் போது ஐயா நல்லக்கண்ணு போய் சந்திப்பாங்க, அந்த மாதிரி சீனியர் லீடர்ஸை போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிளான் இல்லை சார், நிச்சயமாக நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில் வந்து இவர் நேர்மையானவர், இவர் நேர்மை இல்லாதவர் அப்படின்னு அவருடைய பார்வையில் இல்லை. 3 தலைவர்களை வந்து பிரதானப்படுத்துகிறாரு. இப்போதைக்கு வந்து அறியப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் தேசிய கொள்கையில் உள்ளடக்கிய சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி தான் இன்னொரு திராவிட கட்சி. அது நோ டவுட். உங்களுக்கு இங்கே பெரியாரை விட்டுட்டு அரசியல் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்து அண்ணா விட்டுறலாம், அல்லது எம்ஜிஆரை விட்டுறலாம், நீங்கள் ஜெயலலிதா விட்டுறலாம், கலைஞரை விட்டுறலாம், வச்சுக்கலாம். ஆனால் பெரியார் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலே பண்ண முடியாது. அது உடனே வந்து சொன்ன உடனே அப்போ வந்து கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்பு கொள்கையெல்லாம் கிடையாது. திராவிடம்ன்ற அந்த ஒரு வார்த்தைனா அது பிதாமகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மகாபாரத்தில் பீஷ்மர் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து பெரியாரை விட்டுட்டு அரசியல் அது நல்லா துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டார். துல்லியமாக தெரிஞ்சிக்காமல் பண்ணதோட விளைவு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுப்பாதை எடுத்து வைக்க முடியல, கஷ்டப்படுறது உண்மை. இன்றைக்கி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து ஒரு மிரட்டல் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் வெற்றின்ற அந்த இலக்கை நோக்கி நகர முடியல அவரால். மிரட்டிட்டார், அது வேறு விஷயம். அது காரணம் கேட்டால் மத்தியில் ஆளுங்கட்சி மண்ணுக்கேற்ற அரசியல் கூட கொஞ்சம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. இப்போது எல்முருகன் வந்து சொல்கிற அந்த வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ வந்து கொள்கைகளையோ அல்லது பாரத் மாதா கி ஜெய் என்ற குரல்லாம் வந்து அண்ணாமலை பெருசாக ஒலிக்கலை. ஆனால் அண்ணாமலை வந்து திராவிட கட்சிகளை கிட்டத்தட்ட வந்து தேசிய கட்சிகள் வந்து முதுகில் ஏறும், திராவிட கட்சிகள் முதுகில் ஏறும். அண்ணாமலை என்ன பண்ணார் கேட்டால் பெரட்டி போட்டு வயிற்றுமலை ஏறி உட்காந்துட்டார். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் தொண்டைக்கிட்ட வர முடியல, வெறும் வயிற்றுக்கிட்ட தான் இருக்கிறீங்க, தொண்டை பிடிக்க முடியல, அதுக்கான வளர்ச்சி இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வளர்ச்சி. ஆனால் ஒரு திராவிட கட்சியில் நீங்கள் மிரட்டிடுங்க. அது காரணம் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால. இல்லைனா அந்த வாய்ப்பு கூட வந்து அண்ணாமலைக்கு இருந்திருக்காது. இது எதுக்காக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்னா, இங்கே திராவிட பெரியார் பெயரை உச்சரிக்காமலாம் அரசியல் பண்ண முடியாது. இது காலமாக இது வந்து இதுக்கு பின்னாடி சாதி இருக்கா, மொழி இருக்கா அப்படிலாம் பார்க்காதீங்க. இது காலங்காலமாக தொட்டு வரக்கூடிய அந்த மண்ணுக்கேற்ற அரசியல். இந்த 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்க காரணம் பெரியாருடைய கொள்கைகள். இல்லை, அவர் மேலே இந்த 2 விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஜேபி பி டீம்ங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் அவர் டிஎம்கேவோட பி டீம்னு பேசுகிறாங்க. இல்லை, நாளைக்கு அதை உடைச்சிருவாரா அவரோட பேச்சில்? அது இல்லை சார், நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். இங்கே யாருக்கும் பி டீமாக இருக்கும், அவர் ஏ டீமாக ஆகிறாருன்றது தான் பிரச்சனையே. இங்கே சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ காலம் அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக, இன்னும் பிற கட்சிகள் இவங்களாம் இவ்வளோ காலம் போட்டுன்னா, இப்போ இவர் புதுசாக வந்து ஏதோ கமலஹாசன் மாதிரி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் இருந்துட்டு கமலஹாசனுடைய நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு திட்டமிட்டு ஒரு வந்து அந்த மாதிரி அரசியல் திட்டமிடாமல் அரசியல் வந்தது தான் கமலஹாசன். திட்டமிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிமுக கட்சிக்கு ஒரு மாற்று கருத்தோடு ஒரு கட்சியை தொடங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் விதிவசத்தால் திமுகவை எதிர்க்க வேண்டிய சூழல். ஆனால் கடைசி வரைக்கும் நிற்க முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லலாம், எனக்கு பொருளாதார வலிமை இல்லைன்னு. பொருளாதார வலிமை இல்லைன்றதுலாம் ரெண்டாவது, இயல்பாகவே அவருக்கு அந்த வலிமை அவ்வளோதான், அதை தாண்டி போக முடியல. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் எந்த அடையாளமும் இல்லாமல் வராரு. சாதி அடையாளம், மத அடையாளம், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஜோசப் விஜய்னு கூட நீங்கள் சொல்லிங்க, அங்கே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத சக்தியாலாம் பார்க்கவே இல்லை.
ஒரு சாதிய சக்தியா இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் இல்லை. எல்லார் வீட்லயும் ஒருத்தரா தானே பாக்குறாங்க, அவருக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஒரு வீட்டுக்கு நீங்க ஒருத்தர் இல்லை, இவர் வீட்டுக்கு ஒருத்தரா பாக்குறாங்க, வீட்டில் இருக்க இவர் வீட்டில் ஒருத்தரா பாக்குறாங்க. ஆனா வீட்டில் 2 ஓட்டு இருக்கு கண்டிப்பா. அது இந்த இங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி சரி, மாநில ஆளுங்கட்சியும் அதை வந்து பகிரங்கமாக வந்து அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, ஒரு 5 பேர் வாழற வீட்டில் 2 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்கு. அது பெரிய பலம் தானே. அப்போது பிளான் பண்ணி வராரு சார். சில விஷயங்கள் ரகசியமாக வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் மற்ற கட்சிகளால். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு கொடியேற்ற நிகழ்ச்சி டைம் தெரியும், எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, எனக்கும் தெரியாது, எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, எனக்கும் தெரியாது. ஏன் சார் ஒரு கட்சின்னு வரும்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சி வெளியில் சொல்கிறதுல என்ன காரணம் இருக்குது சார்? காரணம் இருக்குது சார். சார் அவர் ஆம்சாங்கோட துக்கம் இருக்குது, அதுக்கு விசாரணைக்கு போகணும்னு நினைக்கிறார். விசாரணைனா ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக, ஆறுதல் சொல்கிறது போயிட்டு விசாரிக்கணும், துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். போக முடியல. கேரளாவில் நிலச்சரிவு இருக்குது, அதுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அங்கே போய் துக்கம், அதாவது மக்கள்கிட்ட வந்து விசாரிக்கணும்னு நினைக்கிறார், நலம் விசாரிக்கணும், அதுக்கு போக முடியல. அதுக்கு காரணம் கேட்டால் பாதுகாப்பு பிரச்சனை பெருசாக இருக்குது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி பண்ணால் ஒரு ரகசியமாக போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. ரகசியம்னா சொல்லாமல் திடீர்னு கிளம்புற மாதிரி ஆயிடுது. அது கள்ளச்சாராயம் அந்த கள்ளக்குறிச்சி அதுக்கு முன்னாடி வந்து அனிதாவுடைய மரணம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்துன்னா ஒரு 4 மணி நேரம் முன்னாடி சொல்கிறது தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து கொடி ஏற்றுறாங்க, முன்னாடி டைம் சொல்லுவாங்க, இன்றைக்கி சாயந்தரம் வருமா, சாயந்தரம் வரலாம், இல்லை மிட் நைட்டில் கூட வரலாம். எதுக்குன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்துடும் சார், பெரிய என்ன சொல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. இப்போ அதுலேயும் ஏதோ அனுமதி கொடுக்குறதுல சிக்கல் அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் சார், எல்லாத்துக்கும் அனுமதி சிக்கல் இருக்குது சார். நீங்கள் கலந்தீங்கன்னா சில விஷயங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து தவிர்க்க முடியாமல். இங்கே ஒரு விஜய்க்கு வந்து நம்ம ஆதரவாக இருக்கலாம், ஆனால் பல விஷயங்களை பேசி சங்கடத்தை உருவாக்கிடக்கூடாது. அவன் தெளிவாக இருக்கிறான் அந்த விஷயத்தில். சில பேர் வந்து ஆதரித்து பேசுகிறோன்றதுனால பல விஷயங்கள் பேசி சங்கடத்தை உருவாக்குறாங்க. இங்கே பல சிக்கல்கள் இருக்குது. ஆளுங்கட்சி தரப்பில் வந்து சிக்கல் இருக்கா, மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி தரப்பில் சிக்கல் இருக்கா அப்படின்னு பல அது சிக்கல்லாம் நம்ம பேச முடியல. இப்போ ஏன் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டு கூப்பிடுங்க, அந்த கட்சியில் வரமாட்டாங்க. ஏன்னா விஜய் இன்ஸ்ட்ரக்ஷன் மாநாடு முடிகிற வரைக்கும் நீங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க. ஏன்னா எது பேசலாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ புஷியானந்துக்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி, நீங்களே பார்த்தீங்க, அவரும் யதார்த்தமாக பதில் சொல்ல போய் அவர் கோபமாக பதில் சொன்னாருன்னு ஒரு சொல்லி, அது வந்து எல்லார்ட்டையும் இந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது சார். பத்திரிகையாளர் நம்மளுக்கு, நானும் அந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட பிரிண்ட் மீடியாவிலேருந்து இருக்கிறேன். நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு ஒன்று இருக்குது சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக தொடங்கியாச்சு, அந்த கட்சி சார்பாக ஒரு செலவு பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் தொண்டர் பண்ணாங்களா, தலைவர் பண்ணாங்க கேட்க முடியுமா? கேள்விகள் வரதானே செய்யும். அதுதான் சார் அந்த கேள்வி. இல்லை அந்த கேள்வியே என்ன கேட்டான்னு கேட்டினா, அது வந்து என்ன கேட்டினா ஒரு என்ன சொன்ன ஒரு இன்னசென்ட்டான கேள்வி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கட்சி அதுதான் இங்கே பதில் சொல்கிறவர இப்போ கேள்வி கேட்குறவங்களாவது அந்த கேள்வி வந்து இந்த கேள்வி நம்ம கேட்குறோமே அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, கேள்வி கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அது யாராக இருந்தாலும் சொல்லலாம், நானாக இருந்தால் கூட ஒரு பத்திரிகை இருந்தாலும் சொன்னேன், இப்படி ஒரு சில தகவல் வருதுங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி கசியுது, என்னென்னாக்கா அவர் விஜய் பண்ணவே இல்லை, இது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த கட்சியோட நிர்வாகிகள் தான் பண்ணுறாங்க, அவங்க சொந்த காசை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அது வந்து வெளியாகுது, திட்டமிட்டு வெளியிடப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான பேச்சுக்கள் வருது. அப்போ அதை வந்து பேச்சுக்கள் தவிர்க்கிற அளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து என்ன சொன்னால் சக்தி இருக்கணும். இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால், இது வந்து நிர்வாகி பண்ணல, தலைவர் பண்ணலங்க, கட்சி பண்ணுது, தனிப்பட்ட நிர்வாகி பாக்கெட்லேருந்து எடுத்து பண்ணல, தலைவர் பண்ண, கட்சி பண்ணுது, கட்சி நிதி இருந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பதில் சொட்டால் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, போனீங்களா, இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது சிக்கல்? இந்த மாதிரியான சிக்கல் வந்து புஷியானந்துக்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கிட்டையும் ஏதாவது பேசி, ஆனால் தேர்ந்த பேச்சாளர்கள் இருக்கிறாங்க பதில் கொடுக்கறதுக்கு சரியாக. ஆனால் இப்போ வந்து இந்த மாநாடு வரைக்கும் வேணாம், நீங்கள் ஏதாவது பேசி அங்கே வந்து தேவையற்ற சர்ச்சைகள் ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, தெரிஞ்ச தகவல் தான் நானும் பேசுகிறேன், தெரியாத தகவல் பேசி அது தேவையில்லாமல் அவங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கிடக்கூடாதுன்னா நானும் எச்சரிக்கையாக இருக்கேன். ஆனால் இங்கே சில பிரச்சனைகள் வந்து சில அழுத்தங்கள் இருக்க தான் செய்யுது, அது எல்லாருக்குமே இருக்கு சார். இப்போ நாளைக்கு என்ன பேச போறான்றதா ஒரு பெரிய கியூரியாசிட்டி. அது வந்து ஒரு எதிரியை காமிச்சிருவாரா, என்னுடைய அரசியல் எதிரி இவங்க தான் அப்படிங்கிறத அது பேசுகிறாரான்னு பாருங்கள். முதல்ல வெறும் கொடியை மட்டும் ஏற்றிட்டு அறிக்கை விட்டுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல பேசுவாரான்னு பார்க்கணும்ல, சரிங்களா? அதுக்கே வாய்ப்பு கம்மி. அதுக்கே வாய்ப்பு கம்மி.
கொடி ஏற்றலாம், அந்த கொடிக்கான விளக்கங்கள் வந்து அறிக்கையில் வரலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதை மீறி பேசலாம். அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, பயங்கரமாக யோசிச்சிருக்கிறாரு, நீங்கள் நானோட யோசிச்சேன் சார், விஜய் அந்த மாநாட்டுக்கு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறார் சார். அப்போது மாநாட்டில் அவர் என்ன தான் பேசுவார்ன்றது எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே போகிறாரு. நானும் வந்து ரொம்ப பாயிண்ட்டாக நான் வந்து யோசிச்சுட்டு வரேன். இப்போ நாளைக்கு கூட பாரு சார், அவர் எதுவுமே பேச மாட்டார். அப்படி ஒரு சக பத்திரிகையாளர், உங்களை மாதிரி ஒரு நண்பர் எனக்கு, அவர் சொல்கிறாரு கேட்டால், எதிர்பார்ப்பு வந்து சினிமா மாதிரியே கூட்டிகிட்டே போகிறாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், மாநாடு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் என்ன பேச போகிறாரு, இப்போ நாளைக்காவது எதுவும் பேசுகிறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. கொடி ஏற்றுவாரானா அந்த கொடிக்கான விளக்கம் வந்து ஒரு அறிக்கையாக கூட வரலாம். ஏன் நீங்கள் பேசலான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாநாட்டில் நீங்கள் வந்து இப்போ எப்படி 2 நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசினாரோ, எல்லா கேள்விகளும் அவர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகளை வந்து மக்களுடைய ஐயப்பாடுகள், மக்கள்னால் பத்திரிகையாளர் சேர்த்தே சொல்கிறேன், எல்லாருடைய ஐயப்பாடுகளையும் அவர் வந்து கேள்விகளாக வைக்கப்படும். அந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விக்கும் பதிலாக வந்து ஒரு 2 மணி நேரம் மாநாட்டை பேச போகிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் பதில் வந்துடும். அதுக்கு பிறகு வந்து முழுக்க கட்சி வேலைகள் தான் சார். சினிமா வேலைகள் வந்து ஒரு 20% ஆகிடும், 30% ஆகிடும். இல்லை, இன்னொரு படம் பண்ணுறதா அதுதான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். கமல் மாதிரி ஒரு அந்த கம்பேரிசன் வைக்கிறாங்க. ஷூட்டிங் 1 மாதம், இன்னொரு கட்சி வேலைகள் அந்த மாதிரி போயிடுமா? நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் சொன்னீங்களா 69, 69 இருக்குது, 70 கூட இருக்குது. அப்படியா? 70 வினோத் படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த், ஆமாம், விஜயகாந்த் மகனோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, கெஸ்ட் ரோல் பண்ண போகிறாரு. அது இருக்குது. 70 எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு, அதுக்கு மேலே ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி. இப்போ நேற்று அந்த சந்திப்பு நடக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறாரு சார். விஜயகாந்த் மகன் கூட பண்ணுறாரு. அது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு நன்றி விசுவாசம் கண்டிப்பாக பண்ணுறாரு, உங்களுக்கு நோ டவுட். கெஸ்ட் ரோல் இன்னும் ஸ்ட்ராங்கான ரோலாக பண்ணுறாரு. அது 70 இருக்கலாம், மேபி 69. அது கட்சி கட்சி கொள்கை முழுக்க அரசியல் நெடி உள்ள ஒரு படமாக. அரசியல் சாயம் இருக்காதுன்னு வினோத் சொல்லியிருக்காரு. சொல்கிறார் சார், இதுலேயே இருக்குது, கோட்லேயே இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். முன்னாடியே சொல்லிட்டா என்ன ஆகும்? இங்கே எல்லாமே டைவெர்ட் பண்ணுற கேஸாக தானே சார் இருக்குது. ஒன்று சொல்லிவிட்டு டைவெர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. சரிங்களா? அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அரசியல் பேசுகிற படம் தான். இல்லைன்னா வந்து அதை நடிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே. 69 வந்து விஜயகாந்த் படத்தை முடிக்கிறார். அந்த வார்த்தையை வந்து சில பேர் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னாருங்கன்னா, அவர் அரசு சினிமாவிட்டலாம் போக மாட்டாருங்க, அவர் தொடர்ந்து இருப்பாருங்க, அவர் சும்மா ஆழம் பார்க்குறாருங்க. ஆழம்லாம் பார்க்கல, ஆழத்தை வந்து கடலுக்குள்ளேயே இறங்குறாரு. இதுதான் உண்மை. அது தெரியாதவங்க பேசுகிறாங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் சார். ஒன்றா அவர் ஒரு வார்த்தை சொன்னது தான், எனக்கு பிறகும் கட்சி இருக்கணும். அது இந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை வேறு, எனக்கு பிறகும் கட்சி இருக்குன்னு சொல்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு புரிதல் கூட இல்லைன்னா நீங்கள் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே போனால் ஜெயச்சந்திரன் சார், நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கான வேலைகள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், முதல் கட்டமாக வந்து அவுட்லைனாக இப்போ சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க தான். அந்த மாநாட்டுக்கு பிறகு மொத்தமே கலைச்சி வேறு நிர்வாகிகள் போடுற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமே கலைச்சிட்டு வேறு நிர்வாகிகள் போடுவார் மொத்தமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு எந்த மாதிரியான உழைப்பை தராங்க, எவ்வளோ ஆர்வம் செலுத்துகிறாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க சார் அரசியல் கட்சி நடத்த முடியும். இப்போ இவங்க எல்லாரும் அரசியல் படுத்துகிற வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, இப்போ விஜய் மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியிலேருந்து வராரு ஜெயச்சந்திரன் சொல்கிறார், எனக்கு வந்து விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசின கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே அவர் நல்ல கொள்கையாக இருந்தால் கூட நான் எந்த அரசியல் கட்சிக்கு போகிறதில்ல. ஆனால் ஜெயச்சந்திரனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அல்லது வந்து பிற கட்சிகள் இருக்காங்களே, ஏதோ ஒரு கட்சி சொன்னால் அது வேறு ரொம்ப வரும். பிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து எங்கள் தலைவருடைய செயல்பாடெலாம் எனக்கு பிடிக்கலைங்க, நான் போய் வந்து விஜய் கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்னு ஒரு கீ போஸ்ட்டில் இருக்க கூட முக்கிய பதவியில் இருக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. பல சிறிய கட்சிகள்லேருந்து. ஆனால் தான் சிறிய கட்சிகள் ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்கு. ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு போகிறான்னு வச்சுக்கோங்க. அவங்கள எல்லாரும் உள்ளே வர வச்சு அவங்களுக்கான வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? அதானே உண்மை. நிச்சயமாக சார். அப்போது இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருமா வராதா? இயல்பாக வரும். யாருடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குது, இவங்களை கொண்டு வந்து எங்கே வைக்கிறது? கண்டிப்பாக பிற கட்சிகள் வந்து பல கட்சிகள் வந்து பிரிஞ்சு போய் வந்து விஜய் அவர்கள் கட்சியில் வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் வந்து எங்கே வைக்க முடியும், எங்கே செட் பண்ண முடியும், பொருத்த முடியும்? ஸோ அதனால தான் கேட்டால் இந்த மாநாட்டில் வந்து பிற கட்சிகளை வந்து தலைவர்களை வர வைக்கும் போது அவங்களுடைய தொண்டர்களும் வருவாங்க. அங்கே தேவையில்லாமல் கிளாஷ் ஆகும்.
அதை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாருன்னு தான் தகவல். மாநாட்டில் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள வர வைக்கும் போது அவங்களுடைய தொண்டர்களும் வருவாங்க. எங்கள் அண்ணன் வராரு மாநாட்டுக்கு, நாங்களும். அப்போ அண்ணனே சொல்லுவார் வெளியே போய் என்ன கேட்டினா, விஜய்க்கா வந்தது கூட்டம், நான் வந்ததுனால தான் வந்தது, வந்தவன்லாம் என் தம்பிமார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் யாரையும் சொல்லலை, நீங்களாம் கற்பனை பண்ணால் அதுக்கு பொறுப்பு இல்லை. தம்பி வந்தான், இருந்தாலும் கூப்பிட்டான், அண்ணன் நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம்லாம் வரும்னு சொன்னான், அதனால் நான் வந்து கலந்துக்கிட்டேன். எல்லாம் வந்தவங்களாம் யார் கூட்டத்தில், எல்லாம் நான் என் தம்பி மாதிரி தான் வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்ட மற்ற கட்சி சார்ந்தவங்க பண்ண, ஆனால் அகில இந்திய அளவில் வந்து சில தலைவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர்களுக்கு யாருக்காவது? ஆமாம், வந்து சில அழைப்புகள் கொடுத்துருக்காங்க, அழைப்புகள் கொடுத்து கூப்பிட்றதா இருக்குது. அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது சார். சொல்கிறாங்க, முதலமைச்சர்களே சொல்கிறாங்க, எந்த முதலமைச்சர் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு துணை முதலமைச்சர் இருப்பார். எனக்கு ஒரு யூகம், அது வந்து பவன் கல்யாணம் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி. சிவராஜ்குமார் வந்து பகிரங்கமாக வந்து இது வரைக்கும் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு அரசியலில் ஒருத்தர் வந்தாங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிங்க யாருமே இல்லை. அது சிவராஜ்குமார் வந்து பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கு. திரு ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸ் சொல்லிட்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியல, அது ரஜினிக்கும் வந்து விஜய்க்கும் வந்து இந்த தள்ளு முள்ளு முட்டல் மோதல்றாங்கல்ல, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய அனுபவங்களை, ரஜினி அவருடைய அனுபவங்களை விஜய்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஏன் விலைக்கு போனார் அப்படின்றது அது கமல் பேசுகிறாரான்னு கேட்குறீங்க, ஆனால் ரஜினி பேசுகிறார். கமலும் சொல்லியிருந்தாரு, ஒரு முறை வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஆலோசனை பண்ணார். நான் சொன்னால் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்ச எனக்கு கமல் பேசுனாலும். ஆனால் வந்து ரஜினி வந்து இது ஏதோ ரஜினி வந்து ஆதரவு கொடுக்குறாரு அந்த ஆட்டிடியூடில் நான் பேசலை. ஆனால் அவருடைய அனுபவங்களை சொல்கிறார், யாரை வந்து எப்படி பண்ணணும், இவருக்கு ஆலோசனை சொன்னவங்க என்ன சொன்னாங்க, அரசியல் ஆலோசனை சொல்கிறன்ற பேரில் என்னென்ன பயங்கரமாக வந்து பாடங்களை வந்து மெனக்கெட்டு படிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் யூகம் பண்ணுறது, விஜய் வந்து அரசியலுக்கு வரலான்றது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி முடிவெடுத்த விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இவர் வந்து அதுக்கான அசைன்மெண்ட்டில் இருக்கிறாருன்றது என்னுடைய புரிதலாக இருக்குது. ஒரு 4 வருஷமாவது குறைஞ்சபட்சம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய யூகம். நிச்சயம் சார் இது. ஏன்னா அந்தளவுக்கு மூமெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. பல ரகசியமான பல வந்து சந்திப்புகளில் வந்து பல பேர்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்டிருக்கிறாரு. அப்பாவோட முரண்பட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கலைச்சிட்டு மறுபடியும் விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்கும் போதே அங்கேயே டவுட் வந்துடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து அவருக்கான வந்து ரூட் வந்து அவரே அமைக்கிறாரு, அவருக்கான பாதையை வந்து அவரே செதுக்கிறாரு. இதில் அப்பா, அண்ணன், தம்பி இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, எனக்கே லேட்டாக தான் தெரியுது. அதனால் குறைஞ்சபட்சம் 4-5 வருஷமாக திட்டமிட்டு வரக்கூடியது வந்து ஈஸியாக போகிற போகல விட்ட முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாத அனுபவமே இல்லை, சினிமாவிலையும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வர்த்தகம் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 1000கணக்கான பேர் வந்து ஊதியம் பெறக்கூடிய வந்து சினிமா இவரால். ஒரு படத்தில் நடிச்சார்னா ஒரு 1000 பேருக்கு வேலை. அப்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா நிச்சயமாக சம்பாதிக்கிறது கிடையாது. இங்கே வந்து எம்ஜிஆருடைய அடுத்த இடத்த வந்து யாருமே ஃபில் பண்ண போடல. விஜயகாந்த் அவருக்கான தனி இடத்த வச்சுட்டு போயிட்டார், ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்துட்டார். ஆனால் எம்ஜிஆர் இடத்த அடுத்தது ஃபில் பண்ண போகிறதுனா அது வந்து விஜய் தான். இதுக்கான பல தியாகங்கள் சொல்கிறார். அந்த தியாகத்தை இங்கே என்னால் வெளிப்படையாக அவருடைய அனுமதி இல்லாமல் சொல்ல முடியாது. பல தியாகங்கள் பண்ணுறாரு. அது என்ன தியாகம் அப்படின்னு சொன்னால் அதை இப்போ என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒருத்தர் சொன்னார், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்படி சொன்னால் உங்களுக்கு அப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலகணேசன் ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா, ஒரு மாநிலத்தை எடுக்கிறது தப்பு இல்லை. ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு நகரத்தை எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு நகரம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு ஊரை எடுக்கிறதுல தப்பு இல்லை. இப்படி சொல்ல, அந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை எடுக்கிறது தப்பு இல்லை. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு நபரை எடுக்கிறது தப்பு இல்லை. அவர் கொஞ்சமாக சொன்னார், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னது வரும் மாநிலத்தோடு நின்ட்டார். ஒரு தேசம் நலனா ஒரு மாநிலத்தையும் எடுக்கிறது தப்பு இல்லை சொன்னார். நான் அதை தாண்டி கடந்து வந்து சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா கடைசியாக வந்துடுங்க, ஒரு குடும்பத்தை எடுக்கிறதுனால தப்பு இல்லை. இந்த இடத்துல தேசம்னா என்ன, தமிழ்நாடுன்னு வச்சுங்க, குடும்பம்னா என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க.
அந்த வகையில் வந்து விஜய் தியாகத்துக்கு தயாராக இருக்கிறார். அதனால் யாரும் கொச்சப்படுத்தி விஜய் பேசுகிறத ஏற்றுக்க முடியாது. நான் வந்து உள்ளார்ந்த அனுபவம், நான் விஜய் ரசிகர், நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது, எம்ஜிஆருக்கு நான் ரசிகர் கிடையாது. ஆனால் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். விஜய் பற்றி தெரிஞ்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடி ராதாராய் சார்கிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருந்தோம் உட்காந்து. விஜய் பற்றி அவர் சொன்னார் பாருங்க, என்னால் வந்து ஒரு அரை மணி 20 நிமிஷத்துக்கு மேலே சொன்னார். ஒரு படத்துலையும் சொல்லிவிட்டு ஒரு இயல்பான ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் அந்த பேட்டியை கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை அனுப்புகிற வேண்டாம். அந்த சர்க்கார் படத்தில் ஒரே ஒன்று தான் சொன்னார். அவ்வளோ எளிமையாக நடந்துக்கிறாரா சார்? அதாவது இவ்வளோனா, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எஜமான் படம் ஷூட்டிங் நடக்கும்போது, இதை ரஜினிகாந்தை நான் குறைச்சி மதிப்பதுக்காக சொல்ல, எஜமான் படம் ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த ஆர்ஓ வாட்டர்லாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அப்போ தான் ஆர்ஓ வாட்டர்ன்றது தான் என்னன்றது வந்துருக்கு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எஜமான் படம் ஷூட்டிங் நடக்கும்போது மைசூரில் எங்கள் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்க தண்ணி வந்து அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ஒத்துக்கவே இல்லை. யாருக்கும் ஒத்துக்கனா அங்கே இருக்க சில பேருக்கு இருமல் தும்மல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்போ ஏவிஎம் படம் நினைக்கிறேன். அப்போ இங்கேருந்து லாரியில் வந்து ஆர்ஓ வாட்டர் கொண்டு போனாங்களாம். இங்கேருந்து அங்கே எங்கேயும் கிடைக்காதனால இங்கேருந்து கொண்டு போனாங்களாம். அதாவது இங்கேருந்து கொண்டு போனாங்கன்னா இதே தண்ணி இருந்துன்னா அவங்களுக்கு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து இதே செம்பரம்பாக்கம் இருக்கிற தண்ணியை வந்து சுத்திகரித்து ஆர்ஓ வாட்டர் இங்கேருந்து கொண்டு போகலாம். அப்போ எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்துங்க. ஒரு தண்ணிக்கே இது பிரச்சனை. ஆனால் விஜய் வந்து அங்கே என்ன ஸ்பாட்டில் என்னவோ அதுதானே. கேரவன்றது வந்து ஒரு ப்ரைவசி, அவ்வளோதான். ஆனால் எப்போவுமே கேரவனில் அவர் இருக்கிறவரா சில வந்து சொல்கிறாங்க இல்லையா, எப்போவுமே கேரவன் இருக்குது. அடுத்த ஷாட் ரெடினா அது ஒரு அரை மணி நேரம் இருக்குதுன்னா அந்த அரை மணி நேரம் கேரவன் போகிற ஆள் கிடையாது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பரை விரித்து படுத்துட்டு போகிறோம். ஆச்சரியமாக பார்த்தாராம் ராதாவே, விஜய் சார் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு போனான். இந்த மாதிரி அவ்வளோ எளிமையான, சில பேர் சொல்கிறாங்க இல்லையா ஒரு காஸ்ட்லியானவர், அவரை மீட் பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் போய் அது மக்கள்கிட்ட அவர் நெருங்கி வந்து ரோட்டில் இறங்குறாரு பார்த்தீங்களா, ரோட்டில் இறங்க போகிறார். ஆமாம், அப்போ இறங்கும் போது என்னன்றது தெரியும், அவர் எப்படின்றது தெரியும். நடைப்பயணம்னு ஒன்று இருக்குது, அப்போ தெரியும். அதனால் நம்ம வந்து ஒரு தூரத்தில் வச்சே நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய பேசுவோம் சார். கண்டிப்பாக நிறைய இருக்குது. அது சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்கும். விஜய் மாதிரி நான் மீண்டும் சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் மாதிரி சொன்னால் சில பேர் நக்கல் அடிக்கிறாங்க. நான் சொல்கிறது எம்ஜிஆரை கடந்து போவார், ஜெயிச்சுட்டு போவார்னு சொல்கிறான் சில பேர். அது சிந்து முடிக்கிற வேலை. எம்ஜிஆரை கடந்து போவார், தடுக்கவே முடியும். ஆனால் நிதானமான செயல்பாடு இருக்குது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் மீண்டும் நான் கடைசியாக முடிக்கும் போது நான் சொல்கிறேன், இங்கே ஏதோ மற்ற மாநிலம் இருக்கிற ஆளுங்கட்சி மட்டும்தான் இவருக்கு வந்து சில இடர்பாடுகள் தருது அப்படின்னு கிடையாது. அவங்க மாநில கட்சியோட தலைமை சொல்லாமையே சில அமைச்சர்கள் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆளுமை. இங்கே எல்லாமே குருநில மன்னர்களாக இருக்கான். நீங்கள் திருச்சியில் எடுத்துனா ஒருத்தர் மன்னர், நீங்கள் விழுப்புரம் எடுத்துக்கிட்டால் ஒரு மன்னர், இப்படி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு மன்னர். இவங்கெல்லாம் வந்து கேட்டால் தலைமைக்கு வந்து என்ன சொன்னால் நேராக சொல்லிட்டா போடுவீங்களா நீங்கள், தலைமையோட நெஞ்சை நக்கணுன்றதுக்காகவே சில பேர் அதை செய்கிறாங்க. ஆனால் உதய்க்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு இருக்குது, நல்ல நட்பு, மரியாதைக்குரிய நட்பு இருக்குது சார். அது பல பேர் புரியல, சின்ன முடிச்சு விட்றான். இங்கே நான் சொல்கிறேன், மீண்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், மாநில இருக்க ஆளுங்கட்சி மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமே உறுத்தலாக இருக்குது. மத்தியில் இருக்க ஆளுங்கட்சி இங்கே வந்து வளர துடிக்குது, அவங்க வந்து எதிர்ப்பை காட்டக்கூடாதா? அல்லது மற்ற கட்சிகள் இருக்கிறாங்களா, சிறிய கட்சிகள் காணாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது, அப்போ அவங்க எதிர்ப்பை காட்டக்கூடாதா? எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஆனால் அது பகிரங்கப்படுத்தவும் முடியல. இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சேர்ந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. இவர் வர்றதே வந்து உதய்க்கு எதிராக தாங்க வராரு, இல்லவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக வராரு. இதுதான் உண்மை, இது உண்மை. இதை புரிஞ்சிக்காமல் என்ன செய்யணும் கேட்டால் வந்து ஒரு திட்டமிட்டே பண்ணுறாங்க ஜெயச்சந்திரன் சார். உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து முழுக்க வந்து உதயோட அரசியல் தருது சார். அது கட்டமைக்கப்பட்ட கட்சி சார். திமுகவெல்லாம் அழிக்கவே முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெயலலிதா 5 வருஷம் இல்லை, என்ன தான் வந்து சரிவாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கட்டமைப்பு இருக்குது. என்ன இப்போ கொஞ்சம் வந்து டானிக் இல்லாமல் கொஞ்சம் நோஞ்சானா இருக்குது, கொஞ்சம் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்குது. ஊட்டச்சத்து இறக்கிட்டாங்கன்னா அது பற்றிக்கும். இது அதிமுக பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 3ஆவதாக ஒரு சக்தி வராரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அது தவறு. இவர் 3ஆவதாக ஒரு சக்தியாக வராரு, 3வது அணியாக வராரு அப்படின்றது ஒரு செட் பண்ணுறாங்க. ஏன் 2வது அணியாக இருக்கக்கூடாதுன்னு தான் கேள்வி. ஏன் 2வது அணியாக ஆகக்கூடாது? திமுக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 20 ஆயிடுச்சு இல்லை, 21 ஆயிடுச்சு இல்லை.
அப்போ இந்த இடத்துல இவர் வந்தார் கேட்டிங்கன்னா இங்க வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கிற வந்து அதிமுக இருக்கிற திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வலுவாக அங்கே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போவே சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு. சலசலப்பு இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அணி யாருன்றது முக்கியமும். முதல் அணின்றது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுக வலுவாக இருக்குது. அப்போ இரண்டாவதாக இந்த இடத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியா விஜயா அப்படின்றது முடிவாகணுமா இல்லையா? இதை வந்து புரியாமல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இங்கே அணிகள் தான் எதிரெதிர் அணிகள், இங்கே யாரும் தனிப்பட்ட விரோதங்கள் கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி யார் தொடங்கலாம், நாளைக்கு நீங்கள் தொடங்கினா கூட ஒரு ரேட் அப்படியே உங்களுக்கு வந்து சிகப்பு கம்பளம் விரிச்சு வாங்க சார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அது விஜயகாந்துக்கு நடக்கலை, எம்ஜிஆருக்கு நடக்கலை, விஜய்க்கு எப்படி நடக்கும்? நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி. நன்றி சார்.